இன்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூர்யாவினால் ஜனாதிபதியாக சத்தியப்பிரமாணம் செய்து வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் விருப்பு வாக்கு உள்ளடங்கலாக 57,40,179 வாக்குகளை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதை அடுத்து யாழ்ப்பாணம் தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படும் என்று தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வாழ்த்து தெரிவித்ததோடு தமிழர் பிரச்சினை தொடர்பில் கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர். மேலும் புதிய ஜனாதிபதி தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பதே தமது கோரிக்கையாக இருப்பதாக பிளாட் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். இதேவேளை சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இல்லாத பல விடயங்கள் இவரின் விஞ்ஞாபனத்தில் இருந்ததாகவும் அரசியலமைப்பில் உள்ளவாறு மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துவதாகவும் தெரிவித்திருந்ததாக எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். எனவே அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாம் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9வது புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அமெரிக்கா தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இலங்கை மக்கள் தமது ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்கு வாழ்த்துக்கள் என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு அவருடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாட்டின் தலைவர்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை வாழ் அனைத்து இன மக்களையும் எந்த ஒரு வேறுபாடுமின்றி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான பொறுப்பு தம்மிடம் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி அறிவிப்பை வெளியிடும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போது தமக்கு வழங்கப்பட்டுள்ள மக்கள் ஆணையை நிலைநிறுத்துவதற்காக விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் எனவும் கூறினார். எதிர்வரும் காலங்களில் எந்த ஒரு வன்முறை மற்றும் மோதல்களில் நாட்டு மக்கள் ஈடுபடக்கூடாது எனவும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள வெற்றி நாட்டில் உள்ள அனைவருக்கும் உரித்தானது எனவும் தெரிவித்தார். மேலும் அரசியல் கட்சிகள் எந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் நாட்டு மக்களின் நலன் கருதி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய ஜனாதிபதி பதவியேற்றதை தொடர்ந்து அரசியலமைப்பின் 47ஆம் பிரிவிற்கு அமைய பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக தினேஷ் குணவர்த்தன அறிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிதமை தொடர்பில் தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் ஒருவர் மகரம குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கும் அனுரகுமார திசாநாயக்க தனது தந்தையான சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவுக்கு நீதி வழங்க வேண்டும் என அவரது மகள் அஹிம்சா விக்ரமதுங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பதோடு அனைவருடனும் ஒருங்கிணைந்து பொது கொள்கையுடன் செயல்படுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பதோடு அனைவருடனும் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயல்படுவேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக இவர் நீதியரசர் ஜெயந்த சூரிய முன்னிலையில் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சவால் மிக்க பொருளாதார சூழலில் ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளதுடன் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகிப்பாகத்தையும் மதிப்பதாக கூறினார். மேலும் அனைத்து நாடுகளுடன் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயற்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க நியமிக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் இன்று பதவி விலகியுள்ளனர்.
எனினும் புதிய ஜனாதிபதி தனது கடமைகளை ஆரம்பித்த பின்னர் அவருக்கு நெருக்கமான நம்பிக்கைக்குரியவர்கள் அமைச்சரவையில் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கா நியமிக்கப்பட்டார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்துக்கு லெமன் நிபுணர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார்.